வணக்கம். ஆன்மா வளரட்டும், வளரட்டும். எல்லாருமே மேலே உள்ள படிக்க போக முடியாது. ஞானியாக இருந்தால் கூட கீழே இருந்து தான் போயிருக்க முடியும். ஒவ்வொரு படியாக தாண்டி தான் மேலே போயிருக்க முடியும். ஆனால் மக்கள் நம்பிக்கையை புண்படும் மாதிரியா பதிவுகளை கொடுக்கக்கூடாது. முடிக்காணிக்கை மூல தினம் அப்படின்னு ஒருவர் சிப்பின் ராஜன் பேசியிருக்கார். இருக்கட்டும், அதே ராஜன் உணரட்டும். கண்ணப்ப நாயனார் அவர் மூட நம்பிக்கையில தான் சிவபெருமானை நேரில் கண்டவர் அப்படின்னு பிராணம் சொல்லுகிறது. அப்போ மூட நம்பிக்கையே இறையடியை சேர்க்கத்தானே செய்கிறது. அது திடீரென்று ஒருவருடைய நம்பிக்கையான நிலையை மனதை என்ன இப்படி கடந்து போங்க அப்படின்னு அந்த படிகளை அவர்களை உணர வைக்கலாம், தூக்கி ஒவ்வொரு சிந்தனையாக கொடுத்து. ஆனால் அவர்களுடைய மனதை புண்படும்படியாக படின்னு பேசிடக்கூடாது. சங்கடப்படுவார்கள். சில பேர் ரொம்ப நம்பிக்கையில் இருப்பாங்க. பக்தி யோகம் எல்லாருமே ஞானியாக முடியாது, சித்தராக முடியாது. கீழே இருந்து தான் மேலே போக முடியும். பிறருடைய நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு நம்ம பாத்தியமாக இருக்கணும். அது பெரிய பாவம். அப்படி பேசக்கூடாது. ஏன்னா அது கஷ்டமானது. கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு கரியை ஊட்டுகிறார் காட்டில். அதாவது மாமிசத்தை ஊட்டும் போது இல்லை, மாமிசம் கண்ணை கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று பிராணத்தில் வருகிறது. அதை கரெக்டாக அவர் காலை அடையாளம் வச்சு கண்ணை பறித்து அவர் கண்ணில் ஒட்டுகிறார் அந்த சிலையில். அப்புறம் திளைப்பி காட்சி கொடுத்து கண்ணப்ப நாயனாருக்கு சிவனாருக்கு காட்சி கொடுத்து அப்படிங்கிற மாதிரியே புராணத்தில் வருகிறது. அது புராண நிலை. அந்த நம்பிக்கையில் தான் இறை அடைய முடியும். அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, சிலமா மூட நம்பிக்கையை இறை பக்தியை உண்டாக்கிவிடும். நம்ம என்ன எண்ணுகிறோமோ அதுவாக நடக்க நிலையை உண்டாக்கும். அதனால் மக்களை மூட நம்பிக்கை, அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையாக போய்கொண்டே இருப்பாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு இறை உணர்த்தப்படும் போது அவர்கள் படியை கடந்து செல்வார்கள். படிகள் கடக்கப்படும். அதனால் மூட நம்பிக்கை அப்படின்னு, ஏன்னா அப்படின்னா பிராணங்காலங்கள் வந்த அனைத்துமே மூட நம்பிக்கை ஆகிரும். நீங்கள் எதை சொல்றீர்கள்?